ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜவ்வரிசி பொடிசாக எடுக்கக்கூடாது. நம்ம பாயசத்துக்கு வைக்கிற ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கணும். கிச்சடிக்குன்னு சொல்லி தனியாக ஜவ்வரிசி கிடைக்கும், அந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜவ்வரிசி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு. இப்போ வந்து 3 தண்ணி நல்லா அலாசி நல்லா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜவ்வரிசி வந்து 3 தண்ணி நல்லா கழுகி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் போடுறேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆற்றக்கூடாது, இப்படி மெல்லமாக இப்படி மாதிரி கழுவிக்கணும். 3 தண்ணி நல்லா எடுத்து வைக்கணும். அந்த வெள்ளையாக இருக்கும் மேலே இருக்கிறது வருங்க, அதெல்லாம் போகிற வரைக்கும் 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ அந்த மாதிரி 3 தண்ணி வந்து இப்போ 3வது தண்ணிக்கு நான் கழுவிட்டு இருக்கிறேன். தண்ணி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி தெளிவாக இருக்கணும். இந்த தண்ணி இப்போ நம்ம கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். 3 தண்ணி நல்லா கழுகி எடுத்தாச்சு பாருங்க. 3வது தண்ணி கீழே ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றி வைக்கல. அதில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும், அதிகமாக ஊற்ற வேண்டாம். இவ்வளோதான், இதுக்கு மேலே வர வேண்டாம் தண்ணி, இல்லைன்னா கிசுகிசுன்னு ரொம்ப இதாகிடும். இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஜவ்வரிசி ஊற போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்க. பொறுன்னு வந்திருக்குது பாருங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கதா. இந்த மாதிரி ஊறணும். நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து தாளித்து விட்றது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன் வறுத்து எடுக்கிறதுக்கு. வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றுறேன், நல்ல மணமாக இருக்கும். பச்சை வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன், வறுத்து எடுக்கலாம். நல்லா வறுத்தெடுத்துடலாம். வேர்க்கடலை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி சதச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி இதில் போட்டுடலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் அது கூடயே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருந்தேன். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இப்போ போட்டாச்சு. இதுலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடயே ஜவ்வரிசி போட்டுடலாம். ஜவ்வரிசியை மேலே போட்டுடலாம். ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். மேலே 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். பெப்பர் பொடி 1 ஸ்பூனு மேலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடயே வந்து வேர்க்கடலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வேர்க்கடலை வந்து 4 ஸ்பூன் போட்டுடலாம். அது மேலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் போட்டுடலாம். 4 ஸ்பூன் போட்டாச்சு. வறுத்து வச்சா கடலையே போட்டுடலாம். வேர்க்கடலை மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் மேலே போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலேயே ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிடலாம். மேலே நல்லா ஊற்றி போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே அடுப்பு ஸ்லோ வச்சுட்டு மூடி போட்டு வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி கிச்சடி பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் மாதுளம்பழத்தை மேலே போட்டாச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாதுளம்பழம் கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் மேலே வந்து மல்லித்தலை தூவி விட்டுறலாம். ஜவ்வரிசி கிச்சடி பாருங்க அருமையானது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.